वेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्यङ्गैश्चक्षुष्मस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தில் 134வது மந்திரம். 133 மந்திரமே ஒரு 8-9 பேட்டனாக இருந்துச்சு. அதில் எல்லாம் என்ன விவரங்கள் சொல்லப்பட்டுச்சுன்னா, சன்னியாசியில் பல வெரைட்டி இருக்குது. அதில் வித்வத்னு சொல்லுவாங்க. வித்வத் சன்னியாசியோடைய லட்சணங்கள், நெறிமுறைகள், குறியீடுகள் இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சந்நியாசத்துக்குள்ளே போய் சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து துறவுகளை எல்லாத்தையும் விட்டு ஒன்லி இந்த அகம்பிரம்மாஸ்மி நிலையை தொடர்றதுக்கு முறைப்படி இந்த பிரஸ்தானத்திரயம் சொல்லக்கூடிய பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் 3த்தையும் அத்தியனம் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிரமத்தில் தங்குவாங்க. அவங்களுடைய விதிமுறைகளை தான் இப்போ சொல்லப்பட்டது. அங்கு பூர்வவத் விதவத் சந்நியாசி சேத் குரு ஷகாராத் பிரணவ மகாவாக்கியோபதேசம் பிராப்பிய. இப்போ குருவை அணுகி பிரணவத்தையும் மகா வாக்கியத்தையும், முதல்ல எந்த மகா வாக்கியத்தை அறியணும் அப்படின்னு சொன்னால், அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மா பிரம்மம் அப்படின்னு ஒரு உபதேசம். அப்புறம் பிராக்யான் பிரம்மம், அறிவுதான் பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு உபதேசத்தை சொல்லி, தத்துவமசியை கடைசியில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு சிஷ்யனுடைய தனிப்பட்ட அனுபூதி. இந்த அனுபூதியை பற்றி நம்ம பேசும்போது ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். என்னன்னா, இந்த உலகம் கற்பிதம்னு சொல்கிறாங்க, இல்லை திருஷ்யம். இந்த 2 வார்த்தை தான் கம்ப்ளீட்டு வேதம் ஃபுல்லாக வருது, உபநிஷத்து ஃபுல்லாக வருது. கல்பிதம், திருஷ்யம். இந்த உலகம் கல்பிதம், திருஷ்யம். கற்பிக்கப்பட்டிருக்கு, தென்படுகிறது. தென்படுறது எல்லாம் உண்மையானா இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணணும். தென்படுறத நம்ம பார்க்குறது தான் அனுபவம். நான் பெரிய அனுபவஸ்தன்னு சொல்லுவேன். பெரிய அனுபவஸ்தன்லாம் வேலைக்கு ஆகாது. அனுபவங்கிறது அது ஒரு மித்து, தோன்றும் நிற்கும் மறையும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும். ஒரே விஷயத்தில் ஒரு மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னால் கூட, ஒரே மாம்பழத்தை 3ஆக கட் பண்ணி 3 பேர் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை சொல்லுவான். ஏன்? அவனுடைய அறிவுக்கு தகுந்த, சுவைக்கு தகுந்த அனுபவம் ஏற்படுது. அதனால் அனுபவத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் வேதம். இந்த உலகம் ஃபுல்லாக என்ன அனுபவத்தில் இருக்குன்னா 2 பேர் இருக்காங்கன்னு தான் அனுபவம். மெய்ப்பொருள் ஆராய்ஞ்சு போனால் ஒன்று தான் இருக்குது. ஒரு மரம் இருக்குது,
அது ஆழத்தை தோண்டி பார்த்தா விதை இருக்குது, விதை ரெண்டாக இருக்குது, ஒன்று தான் இருக்கும். ஆனால் அந்த மரம் வந்து ஒரு 2 கிளையாக பிரியும், 4 கிளையாக பிரியும், 100 கிளையாக பிரியும். அப்போ அனுபவத்தை நீ நம்பாத. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள்னா ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்கிறது. இந்த திருஷ்யம் கல்பித்தங்கிறது அனுபவத்தில் கிடையாது. தென்படுறது தெரியும், அது கற்பனைங்கிறது தெரியாது. கற்பனைன்னா அது மாயை. மாயை நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இருக்காதுன்னு சொல்கிறோம். எதுக்கு மாயைன்னு சொல்லணும்? இது மாயையாக இருந்தான்னா மாயை இல்லாட்டி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டால், எதுக்கு மாயா அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், நீ தற்காலிகமான விஷயங்களில் ஈடுபடாதுன்னு அர்த்தம். சாதாரண சின்ன விஷயந்தான் இது. அது தென்படுது, அதை நம்பி அது பின்னாடி போகாத. அது தற்காலிகமாக தோன்றும், நிற்கும், மறையும். இப்போ தான் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பொருள் இருக்க, அது எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னா, இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பில்டிங் கட்டு 100 கோடி செலவு பண்ணி கட்டினாலும் 100 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் அது நெளிஞ்சு அந்த இடம் இல்லாமல் போயிடுது, அந்த பில்டிங்கே இல்லாமல் போயிடுது. அப்போது தற்காலிக விஷயங்களில் நீ ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த எண்ணங்கள் பின்னாடி போகாதேன்னு தடுக்கிறதான். ஏன் அப்படி போகாதேன்னு சொல்கிறது? அப்படி போனீங்கன்னா அது லட்சம் விஷயங்களில் ஒன்று அழைச்சிட்டு போகும். அதை பின்னாடியெல்லாம் போனீங்கன்னா நீ அந்த ஒன்றை சிந்திக்கணும்னு சொன்னோம்ல, அது இல்லாமல் உனக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து இப்போ எவனை கேட்டாலும் என்ன சொல்கிறான்? 1 மணி நேரம் ஏகாந்தம் உட்காருன்னு சொன்னால் பெரிய இடி விழுந்த மாதிரி யோசிக்கிறான். 1 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காரணும்ப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம எதுவுமே ஒளிவு மறைவுலாம் வைக்கிறது கிடையாது. நீ வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காட்டினாலும் சரி, மெய்ப்பொருள் சொல்கிறது நம்ம கடமை. அதே அதிகாரினா 36 வருஷம் ஆகும். எத்தனையோ கோடி ஜென்மா வீணடிச்சு விட்டு இப்போ உடனே 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 எப்படி உடனே நடக்கும்? அதுக்கான அதிகாரம் வேண்டாமா? தகுதி வேண்டாமா? அருகதை வேண்டாமா? அப்போ மத்தியம்னா 24 வருஷம் கம்பல்சரி. 12 வருஷம் சிரவணம், 12 வருஷம் தியானம். மற்றவங்க பேச்செல்லாம் எது வேணாலும் பேசலாம், நம்ம இயற்கையாக அப்படியே நேச்சுரலாக அப்படியே சொல்லிட்டு போகிறோம். உத்தம அதிகாரம்னா 12 வருஷம். அதுக்கு கேட்டகரிலாம் பின்னாடி அழகாக சொல்லி கொடுக்குது, வேதமே சொல்லி கொடுக்குது. நீ எங்கே இருக்கிறேங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாது, மற்றவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை குரு சொல்கிறாங்க, அவங்கள மீறி இல்லை நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா போகணும்னு விட்ருவாங்க. அதே நேரத்தில் உனக்கு நான் 6 மாதத்தில் பண்ணித்தரேன், 1 வருஷத்தில் பண்ணித்தரேன், 3 வருஷத்தில் இது என்ன கோர்ஸா படிச்சுட்டு போயிடலாம். அறிவு இருக்கும், அறிவு வந்துடும். பெருமாளே சொல்லிட்டார், 108 உபநிஷத்தை நீ கேட்டீங்கன்னா உனக்கு 100% அறிவு வரும்னு சொல்லிட்டார். மகாவிஷ்ணு சொல்லிட்டார் ஆஞ்சநேயருக்கு. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அறிவு வரும், அனுபூதி வருமா? அனுபூதி நீ பயணிக்காமலே அனுபூதி எப்படிப்பா வரும்? சிரவணம் மட்டும் பண்ணால் போதுமா? சித்தாக வேண்டாமா? சத்தாக வேண்டாமா? அப்போ இந்த உலகம் கற்பிதம், அதாவது கற்பனையானது மாறிக்கிட்டே இருக்கும். கற்பனையானதுன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நிரந்தரமானதாக கிடையாது. அப்புறம் திருஷ்யம்னா என்னது? தென்படும், அப்புறம் மறைஞ்சிடும். அதனால் நீ என்ன பண்ணணும்? இந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணால், நிருத்தம்னு சொன்னோம் இல்லையா, ஏகாகிரம் போகணும். அதுக்கு தான தர்மம் பண்ணணும், ஓங்காரம் ஜபிக்கணும், குரு சேவா பண்ணணும். அப்போ தான் ஏகாகிரமே கைகூடும். ஏகாகிரம் வந்தால் தான் உனக்கு விவேகம் வரும். இது சரி, இது தப்புன்னு. தப்பை விட்டுருவோம், சரியானதை பிடிப்போம். அந்த சரியானதில் நிற்கிறது தான் ஏகாகிரம். இதில் விவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம்னு 2 இருக்குது. விவகாரம்னா அனுபவம், அது இது முடிவெடுக்கும். தற்காலிகமானது 3 விஷயம் பாருங்கள். விவகாரம், மனது முடிவெடுக்குது, அதில் நிகழ்ச்சிகள்லாம் தற்காலிகம், அனுபவம்னு வச்சுக்கலாம். இன்னொன்று பரமார்த்திகம் இருக்குல்ல, உண்மை நிரந்தரமானது, புத்தி முடிவெடுக்குது. புரியுதா? அனுபவத்துக்கும் அனுபூதிக்கும் எல்லாம் வித்தியாசம். இல்லை விவகாரம் பரமார்த்திகம். விவகாரம் நம்ம நடைமுறையில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது விவகாரம். ஆனால் இதில் எது மெய்ப்பொருள்னு சொல்லுது இல்லையா, அது பரமார்த்தம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. பரம்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. பரம்ங்கிற வார்த்தை வந்துடுச்சுன்னா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே எந்த ஈசனும் கிடையாது. எல்லா ஈசனும் அதுக்குள்ளே தான். அதனால்
இப்போ நீங்கள் விவகாரத்தில் ஒரு அனுபவத்தில் ஓரளவுக்கு அறிவோட சில சின்ன சின்ன விஷயங்களை துறவு பண்ணி தான் நீங்கள் இப்போ வேதா கிளாஸுக்கு வர்றதுக்கே நிறைய விட்டுட்டு தானே வரீங்க. நேரம் இருக்கு வரீங்க, நேரம் இல்லாதுன்னு சொல்கிறான். இப்போ சொன்னேன்ல, 1 மணி நேரம் உக்காரணுமானா 1 மணி நேரம் அவன் உக்காடுறதுக்கே அவன் முடிவெடுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகிடும் போல இருக்கு. என்ன காரணம்? புண்ணியம் இல்லை. புண்ணியம் வேலை செய்யலை, புண்ணியம் இல்லை. புண்ணியம் இருந்தால் தானே வேலை செய்யும். உட்கார முடியல. எதுக்கு உட்காரணும்? ஒன்றில் நிற்கிறதுக்காக உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுற. 6000 எண்ணத்தை சிந்திக்காது, அதை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணுற. பார்க்குறது கேட்குறது பின்னாடியே உள்ளேருந்து வர எண்ணங்கள் பின்னாடியே சிந்திச்சு உன்னுடைய மொத்த பிராண சக்தியும் சுவாகா போயிடுது, கபலீகரம் பண்ணிடுது அந்த எண்ணங்கள். அப்போ இல்லறத்தில் இருக்கிறவன் 1 மணி நேரம் உட்காரதே பெரிய சாதனையாக போயிடுச்சா? சன்னியாசியாக இருந்தால் அதை விட்டு தொலைச்சாதான் சரியாக வரும்னு அவன் என்ன பண்ணுறான்? 24 மணி நேரமும் ஒரே சிந்தனையில் இருக்கணும்னு எல்லாத்தையும் விடுறான். அவன் தான் விதிபத்து. புரியுதா? இப்படி நீங்கள் இந்த சின்ன சின்ன தியாகங்களை செய்து தான் இந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 8 மணி நேரம் வரைக்கும் வரணும். சத்துவகுணம் பூர்ணமாகணும். சத்துவகுணம் பூர்ணமாகாமல் சமாதி கிட்டாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சத்துவகுணம் பூர்ணமாகணும். அதுக்கு உட்காந்து தியானம் பண்ண தான் ஆகணும். தியானம் பண்ண முடியலன்னு சொன்னால் யாருமே எல்லாருமே சொல்கிறான் 15 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நிதித்தியாசனம் 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் எளிமையாக பண்ணிடலாம். ஏன்? கொடுக்குற ஆடியோவில் வரக்கூடிய கருத்துக்களை நீ சிந்திக்க சொல்கிறோம். சிந்தித்து உன் உயிரை தொட்டு அதை எழுதி வைக்க சொல்கிறோம். அதை திரும்ப சிந்திக்க சொல்கிறோம். அந்த வார்த்தை உன்னுடைய மனசில் பெரிய மறுமலர்ச்சியை கிளர்ச்சியை உண்டு பண்ணி ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னுடைய உயிரோட உயிராக கலக்கிறது தான் ஞானம். ஞானத்துக்கு இந்த டெஃபினேஷன் வேறு யார் கொடுத்தாங்களோ இல்லையோ, அடியன் கொடுக்குறேன் இந்த டெஃபினேஷனை. உன்னுடைய உயிரில் இந்த மெய்ப்பொருளானது கரையணும். எந்த மெய்ப்பொருள்? இந்த வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, மந்திர வார்த்தை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோட சேரணும். அதுதான் சத்து சித்தோட சேர்றது, சித்து சத்தோட சேர்றது. சத்தை அசையாது, சித்து தான் சத்தோட சேரணும். அதே மாதிரி இந்த மந்திர வார்த்தைகள் தான் இந்த சித்து போட்டிருக்கிற எல்லா சட்டையும் ஆவரணம், எல்லா ஆவரணத்தையும் ஆவரணமாக பண்ணுது, நிராவரணமாக பண்ணுது. அதான் நிர்வாணம்னு சொல்கிறோம். எல்லா சட்டையும் கலட்டிட்டா அது வேறு சித்து, சைத்தன்யம், பியூர் கான்சியஸ். இப்போ பராவைராக்கியத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 3 குணம். ஆக்சுவலாக 3 குணம் இல்லை, 5 குணம் இருக்குது. ஏன்னா 3 குணம், ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம். இது 3 நிலை. தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். அப்புறம் குணாதீத்தம், குணத்தை கடந்த நிலை. அப்புறம் நிர்குணம். 5 ஆயிடுச்சா? அதுமாதிரி தான் ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. அப்புறம் துரியம், துரியாதீதம். 5 ஆயிடுச்சா? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். 5 ஆச்சா? நிலம், நீர், காற்று, நெருப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 ஆச்சா? எல்லாம் 5 வருது பாருங்க. இதை தான் இந்த பிரகாரமாக வச்சாங்க கோவில். 5 பிரகாரம். இதில் போனீங்கன்னா விருத்தாச்சலம் எல்லாமே 5, தேர் வரைக்கும் 5, கொடிமரம் 5, வீதி 5, இந்த சன்னதியை சுற்றி வீதி. அந்த கோவில் தான் ரொம்ப அதிசயமான கோவில், ரொம்ப பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. விருத்த அச்சலம், பழமையான மழை, ஒரு குன்று. அது பழைய குன்றம். அது பழைய குன்றுங்கிறது தான் பழமுதிர் குன்று, முதிர்குன்றம் இதை சொல்கிறாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன தியாகங்களை பண்ணுறீங்கல்ல, அப்படி தானே இல்லறத்தில் உட்காடுறோம். இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இதுதான் முதல்ல கை கூடும். எது கை கூடும்? நேற்று சொன்னல வசீகார வைராக்கியம். வசீகார வைராக்கியம்னா என்ன? நம்ம சொல்கிறத மனம் கேட்கும், புத்தி கேட்கும், சித்தம் கேட்கும், அகங்காரம் கேட்கும், எல்லாம் வசப்படும்.
சின்ன 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 துறவுனால சின்ன சின்ன விஷயங்களை விட்டு தொலைக்கிறதுனால பெருசாக ஒன்று விட போகிறோம். அது பராவைராக்கியம். இப்போ அந்த பராவைராக்கியத்துக்கு போகிறதுக்கு தான் ஏதாவது ஒன்றை பெருசாக விடணும் இல்லையா? அது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நிர்விகல்ப சமாதிங்கிற நிலையை ஏற்படுத்தும். நிர்விகல்ப சமாதி, திரும்பி வராத ஒரு சமாதி, இறைநிலை. இதில் எப்படி பயணிக்கிறோம்? மனம் வந்து சூலம் சூக்ஷ்மம் காரணம் தாண்டி துரியம் தாண்டி துரியாதீதம் போகணும். துரியாதீதத்திலேருந்து துரியத்தை பார்க்கலாம், துரியத்திலேருந்து காரணத்தை பார்க்கலாம், காரணத்திலேருந்து சூக்ஷ்மத்தை பார்க்கலாம், சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பார்த்துருக்கணும்? வெறும் ஸ்தூலத்தை மட்டும்தான் பார்க்குறோம், சூக்ஷ்மத்தை கூட நம்ம பார்க்குறதில்ல. மனம் புத்தி சித்தத்தை பார்க்குறோமா? பார்க்குறதில்ல. சவிகல்பம் வராமல் நிர்விகல்பம் போக முடியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம சூக்ஷ்ம உடம்பில் நம்ம தியானம் பண்ணுறோம், எதை பார்க்கணும்? காரண உடம்பை பார்க்கணும். காரண உடம்பு என்ன இருக்குது? உயிரும் இருளும் இருக்குது, ஒரு இருட்டும் உயிரும் இருக்குது. அதை கடக்கணும். ஏகாந்தமாக உட்காந்து தியானித்து இதை கடக்கணுங்கிறது அறிவு, இது ஞானம். நீங்கள் அதை தியானத்தில் அதை பெற்றீங்கன்னா அது அந்த நிலையை நம்ம கடக்கிறோம், அதுதான் சமாதி. இப்போ 3வது நிலையிலேருந்து 4வது நிலைக்கு போகும்போது தான், புரோமதிக்கு போகும்போது தான், ஏகாகிரமாக நிஷ்டி ஆகும்போது தான். ஏன்னா அறிவு மட்டும் பத்தாது, ஞானம் மட்டும் பத்தாது, ஞான நிஷ்டி ஆகணும். யோகம் மட்டும் பத்தாது, யோக நிஷ்டி ஆகணும். பிரம்ம நிஷ்டி ஆகணும். பிரம்மத்தை அறிஞ்சால் பத்தாது, பிரம்மத்தில் வாழணும். இப்போ முதல்ல ஒரு ஞான நிஷ்டியை கொடுப்பாங்க, அதை கேட்டு யோகத்தில் உட்காருவீங்க. அதுதான் யோகத்தை நீட்டிக்கிற வழி. யோகம் நீச்சி ஆக 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 இந்த சபிகல்பம் முதல்ல ஆகும். இந்த துரியத்துக்கு நம்ம போனாதான் இந்த 3 உடம்பையும் கடந்தவனாகிறோம். 3 உடம்பையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம சித்தத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது? மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு 4 சொல்கிறோம் இல்லையா? அதை 4 எப்படி செயல்படுதுன்னு நம்ம வெளியிலேருந்து அதை பார்ப்போம். இந்த துரியாதீதத்தில் தான் நாம் உடம்பை விட்டே வெளியில் வந்து நம்மளை பார்க்கலாம். நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்மளுடைய காரண உடம்பை வெளியிலேருந்து பார்க்கலாம், சூக்ஷ்ம உடம்பை வெளியிலேருந்து பார்க்கலாம், ஸ்தூல உடம்பை வெளியிலேருந்து பார்க்கலாம். இந்த உடம்புலேருந்து வெளியில் வந்து பார்க்குறது அது எதனால் நடக்குதுன்னா, ஒரே விஷயம், எல்லாத்தையும் விடுறது. அந்த ஒன்று நிலையை தொடர வரைக்கும் நான் அதை தான் சிந்திப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் பராவைராக்கியம். புரியுதா? அது எப்போ வரும்? இந்த சவிகல்பம் எல்லாத்தையும் சுத்தமாக விடணும். சவிகல்பமாக செய்யக்கூடிய சின்ன சின்ன தியாகம்லாம் இருக்குல்ல, அது சின்ன சின்ன தியாகம், சின்ன சின்ன சமாதி, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஏன்னா சவிகல்பந்தான் நிர்விகல்பத்துக்கு ஆதாரமாக இருக்குது. சவிகல்பங்கிறது ஒன்றில் நிற்கிறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானிச்சுட்டு சந்தோஷமாக வெளில வருது. நிர்விகல்பங்கிறது வெளியிலே வரமாட்டோம். ஆனால் இதில் உட்காந்து தான் அந்த சுகத்தை அனுபவித்த ஏற்பாடு தான் அந்த பேரானந்தத்தினுடைய அந்த ஷேடோவை ஒரு 70% அனுபவித்தா சும்மா இருப்போமா? பூரணமான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைப்போம். இப்போ நம்ம இல்லறத்தில் அடைகிறது, மற்ற வெளிப்பொருட்களை அடைகிறதெல்லாம் ஒரு 5-15% தான் இன்பம். நல்லா புரிஞ்சுங்க. மேக்ஸிமம் 1 hour, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது சாப்பாடாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மேக்ஸிமம் 1 hourக்கு மேலே நம்மளால் இன்பத்தை தூக்க முடியாது. ஆனால் சவிகல்பத்தில் 1 hour 2 hour 3 hour தியானம் பண்ணுற வரைக்கும், தியானத்தை விட்டு வெளியில் வர வரைக்கும், அனுபூதி ஆகிற வரைக்கும், அனுபூதி ஆயிடுச்சு, இது வரைக்கும் சவிகல்பம் அனுபவம் தான். நிர்விகல்பம் அனுபூதி நிரந்தரம்.
அந்த ஒன்றை அடையிற வரைக்கும் வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன், அந்த ஒன்றை தான் சிந்திப்பேன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்ல அறிவுனால். பாக்கி எல்லாத்தையும் அறிவுனால் நீக்கிறோம், அறிவுனால் ஒன்றை பிடிக்கிறோம். அதாவது உபாதிகளை நீக்கிறோம், மெய்ப்பொருளை பிடிக்கிறோம். இது புரியுதா? இது ஒரு இன்ட்ரோவாக இருக்கணும். இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், குணத்தை கடக்கிறோம், குணாதீத்தனாகிறோம். அவஸ்தாவை கடக்கிறோம். 5 அவஸ்தா இருக்கு இல்லையா? சுசுப்தி, ஜாகிரதை, துரியம், துரியாதீத்தம். அப்புறம் மாதிரி இந்த முடிச்சு இருக்கு இல்லையா? 3 முக்கியமான முடிச்சு. அதுதான் இப்போ கட்டி வச்சுருக்கு. நம்மளை மேலே போக விடாமல் கட்டுறது எது? பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கு. இன்னும் 2 முடிச்சு இருக்கணும். 3 தான் சொல்கிறாங்க, இன்னும் 2 கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் 5 இருக்கிறதுனால அதுவும் 5ஆக இருக்கணும், அனுமானத்தில் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒன்றில் நிற்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி நிற்கணும்னு முதல்ல முடிவு எடுத்தாங்கல்ல ஒரு சன்னியாசி வாழ்க்கையில் வந்து எத்தனை வயசில் அவங்க எடுக்கிறாங்க? 7 வயசில் எடுக்கிறாங்க. யாரும் 7 வயசில் சன்னியாசனம் எடுக்க மாட்டாங்க. மடாதிபதிகள் தான் அவங்கள நியமிக்கிறதுக்காக சன்னியாசம் கொடுப்பாங்க. அதுவும் அப்போ எடுக்க மாட்டாங்க. அவங்க மேலே அதுக்கு மேலே 2 பேர் இருப்பாங்க. 3வது ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உத்தரவு வந்தால் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம். 7 வயசில் இல்லை, 50 வயசுலேயும் எடுக்கலாம், 70 வயசுலேயும் எடுக்கலாம். ஏன்னா யோகிதை வரான்னு தெரியும் அவங்களுக்கு. எல்லாம் சொல்லிவிடும், வந்து தேவர்கள் வந்து சொல்லிவிடுவாங்க, இவங்க தான் இந்த ஊரில் பிறந்திருக்காங்க, இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்க, அவங்க இது முடிஞ்சிச்சு, இப்போ இனிமேல் எக்ஸ்ட்ரா இது அப்படின்னு அந்த சிஸ்டம்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கும். அப்படி செலக்ட் பண்ணுறவங்க அது நேரடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கிற விஷயம். அது மடாதிபதிகள் வர விஷயங்கள். நாம் சாமானியன் சன்னியாசி ஆகணும்னா அவன் குறைஞ்சது 50 வருஷம் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம் கடந்து தான் போகிறோம். கிட்டத்தட்ட 55-60 வயசு ஆகிடும். பழைய கணக்குப்படி பார்த்தா இங்கேயே முடிச்சிருவான். எங்கே 45 வயசில் எல்லாரும் முடிச்சாகணும். இதெல்லாம் ஒரு சட்டமாகணும். அப்போ தான் இந்த நாடு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை சரியாக பகிர்ந்து செயல்படுத்தாமல் ஒரே குழப்பமும் பதட்டமும் தானே இருக்கு அப்படின்னு ஒரு நிலைகளில் இருக்குது. இது ஒரு இன்ட்ரோ, புரியுதா? இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், என்ன இந்த நிர்விகல்ப சமாதிக்கு போகிறதுக்கான ஒரு அறிவை, ஒரு பராவைரகியன்னா அதுக்கு ஆதாரம், அதுக்கு சவிகல்பம் ஆதாரம். சவிகல்பத்துக்கு போகிறதுக்கு சின்ன சின்ன துறவுகளை செய்யணும். ஏன்னா துறவுன்னா என்னது? எதெல்லாம் லிங்க் பண்ணுறோமோ அதெல்லாம் கட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. துறவுனா என்னது? எதெல்லாம் நம்ம நேரத்தையும் டயத்தையும் வீண் பண்ணிக்கிட்டே இருக்கோ அதையெல்லாம் கட் பண்ணுறோம். என்னத்தை நீங்கள் பண்ணுறீங்க? காலையிலேருந்து 24 மணி நேரத்துக்கு உங்கள் கணக்கை போட்டு பாருங்களேன். இவ்வளோ வயசாச்சு, 50 வயசாச்சு, இன்னும் போடலை. போட்டு பாருங்கள், ஒன்றும் எஞ்சி நிற்காது. எல்லாம் வேஸ்ட்டு தான் செஞ்சதெல்லாம். அப்போ என்னைக்கு உட்கார போகிறோம்? என்னைக்கு உக்காடுறியோ அன்னைக்கு தான் அவனுக்கு சமாதி வழி மார்க்கத்தை பிடிக்க போகிற. நீங்களாம் தான் இப்படி பண்ணுறீங்க, நான் அப்படி பண்ண பாருங்கள். எனக்கு உபதேசம் பண்ண அடுத்த நாளே அது செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். சுவாமி ஒன்று உபதேசம் பண்ணினாங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அன்றைக்கே சொல்லிடுறேன். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 6 மணி நேரம் எப்படி வந்துச்சு? இப்போது சவிகல் நிஷ்டை எப்படி வந்துச்சு? நிஷ்டை வந்துடுச்சு. எப்படி உக்காடுறோம் அசையாமல்? 1 ஹவர் சாலிடாக உட்காடுறோம். இந்த தியானத்தில் தூக்கம் வர ஒரு தருணத்தில் தான் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும், பிராணாயாமத்தை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா தூங்கிடுவீங்க. ஓங்காரம் அது வரைக்கும் ஜபிக்கலாம். இந்த 1 ஹவர் தியானம் கண்டினியூ ஆனால் தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் வராமல் இருக்க தான் பிராணாயாமம். அது அடுத்த 1 ஹவரில் நிறுத்திடணும். அடுத்த 5 to 6 அந்த 1 ஹவர் ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம், நிஷ்டையில் இருக்கலாம். புரியுதா? இந்த 3 முடிச்சு நம்மளை 3 முடிச்சிலேருந்து நம்ம வெளியில் வரோம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ சவிகல்பம், நிர்விகல்பம், சமாதி. இப்போ இந்த மந்திரத்தில் இந்த இது வரைக்கும் சொன்ன லட்சணங்கள், குறிக்கோள்லாம், இந்த இதுக்கு முன்னாடி இந்த மந்திரங்கள்லாம், நெறிமுறைகள்லாம் ஒரு சன்னியாசி எதுக்கு? இனிமேல் தான் அத்தியனம் ஸ்டார்ட் பண்ண போகிறான், சிரவணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறான். குரோஹோ சகாராத்
பிரணவ மகாவாக்கியம் முதல்ல பிரணவம் ஜபிக்க சொல்லுவாங்க. 25,000 ஜபிக்கணும் ஒரு நாளைக்கு. அதுதான் சித்த சுத்திக்காக மகா வாக்கிய உபதேசம். சித்த சுத்தினா என்ன? சித்த சுத்தினா என்ன? சித்தத்தில் வேறு எண்ணமே இருக்கக்கூடாது. ஒன்று இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம். ஒன்று தியானம், இன்னொன்று சிரவணம். சிரவணம், மனன, நிதித்தியாசனம், இது 3மே ஒன்று தான். நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோன் மாதிரி தான் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம். அதான் சித்த சுத்தி. இப்போ ஏன் விவேகம் வரலன்னு சொன்னோம்? நிறைய எண்ணங்கள் இருக்குது, அது பின்னாடி போகிறோம். அதனால் ஒரு நாளும் நல்லது எது கெட்டது எதுன்னு சிந்திக்காமல் வாழ்க்கை நடத்துகிறோம்னு நேற்று சொன்னேன். எல்லாம் மறக்கக்கூடாது. வைராக்கியம் எப்போ வரும்? சின்ன சின்ன விஷயங்களை விட்டு தொலைக்கணும்னு நினைக்கணும். அதாவது லிங்க்கெல்லாம் கட் பண்ணால் வைராக்கியம்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை லிங்க் அனாவசியமாக வச்சுருக்கீங்கன்னா, ஏகப்பட்ட லிங்க் வச்சுருக்கீங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதில்ல. எல்லாம் உங்கள் டயத்தை இதில் வேறு டைம் பாஸிங்கு, காலக்ஷேபம், கதா காலக்ஷேபம், இதெல்லாம் என்னது? பாட்டு, மியூசிக், இதெல்லாம் என்னது? வந்த வேலையை பண்ணாமல் இதெல்லாம் பண்ணலாமா? தெரிஞ்சுக்கங்க. நேரத்தை இழக்கிறதுக்கெல்லாம் இங்கே வரலை. நேரத்தை இழக்கிறதுக்கான அதிகாரமும் நம்ம இல்லை. நேரத்தை விட்டிங்கன்னா அது முடிவை நோக்கி அது போயிடும். அப்புறம் ஜென்மா தொடரும். வேறு என்ன? ஸோ மகா வாக்கிய உபதேசம். இப்போ இந்த சவிகல்பம் நிர்விகல்பம் லைட்டாக தான் இப்போ சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக எப்படி போகிறதுங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். ஒரு விசாரத்துக்காக ஒரு இன்ட்ரோவாக அதை கொடுக்குறேன். நிஷ்டை முக்கியம். அதில் நிஷ்டை தொடரணும். சவிகல்பத்தில் நிஷ்டை தொடரணும். இறங்கிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது, லிங்க்கு கட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த உபதேசங்களை வாங்கி பிராப்பிய யதா சுகம் விகரணம் மத்தக யதா சுகம் விகரணம். இப்படி அவன் தனது வாழ்க்கையை விருப்பமான இந்த ஞான யோகத்தை பிடிச்சி மத்தக ஒரு பைத்தியம் போல கச்சின்னு வாழ்க்கை அமைத்து அந்நியோ ந அந்நியோ வத்திரிக்த இது, என்னை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் என்ன அர்த்தம்? ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நாம் ஆத்மாக்குள்ளே இருக்கிறோம். உடம்பு வருது போகுது. என்ன உடம்பு? ஸ்தூல உடம்பும் சூட்சும உடம்பும் வருது, நிற்குது, போகுது. ஆத்மா இல்லை. ஆத்மா ஒரே ஆத்மா தான். ஆத்மாக்குள்ளே தானே இதெல்லாம் நடக்குது. இப்போ ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஒரு கடாகாசம் வருது. ஒரு காற்று, மொத்த காற்றுக்குள்ளே தான் ஒரு பலூனை வைக்கிறோம். காற்றுக்கு வெளியிலேயே பலூனை வைக்கிறோம். அது மாதிரி பலூன் வர மாதிரி தான் நம்ம உடம்பு வருது. அதனால் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அந்நிய வத்திரிக்த இதி அப்படிங்கிற அறிவோடு இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ என்னை தவிரன்னு சொல்ல மாட்டாங்க. இறைவனை தவிர, ஆத்மாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இறைவனை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பல பத்ரோ உதகம். கடவுளுக்கு என்னன்னா நம்ம பத்திரம், தோயம், புஷ்பம்னு சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு பழங்கள், கீரைகள், நீர், இதுதான் ஆகாரம். எங்கே வசிக்கிறது? பர்வத்தம், வனம், தேவாலயம், சஞ்சரேத், தேவாலயேஷு சஞ்சரேத், சுற்றுவதும், சந்நியாசம் எடுத்து திகம்பரக. திகம்பரமாக இருந்தால் யாரையும் பார்ப்பானா? யாரையும் பார்க்க மாட்டான். அது ஒரு நல்ல ப்ளஸ். அது யாரையும் பார்க்க முடியாது, தனிமையாக தான் இருப்பாங்க. சகல சஞ்சாரக, மானசீகமாக எங்கும் இப்போ அவர் திரியலாம். சர்வதான கொடுக்கிற தானங்களை ஏற்று ஸ்வ அனுபவே தன்னில் நின்று ஏக பூர்ண ஹிருதயக, ஹிருதயம் எனக்கு இனிமேல் ஒன்றும் தேவையில்லை, நான் இப்படியே இருக்கிறேன், ஏகாந்தமாக இருக்கேன், அமைதியமாக இருக்கேன், நான் சத்தோடு இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன்னு ஏகாந்தமாக இருக்கிறான் இல்லையா, அது பூர்ண ஹிருதயமாக இருக்கும். கிட்டத்தட்ட 90% பூர்ண ஹிருதயம் வந்துடும். இந்த 10% என்னது? அது நிரந்தரமாகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் நிஷ்டை.
ஸோ கர்மாதி தூர லாப, மற்ற கர்மாக்களை எல்லாத்தையும் தூரத்தில் விட்டுற வேண்டியதுதான். பிராணாயாம பராயணக, சதா ஓங்காரமும் பிராணாயாமமும் தான் அவனுடைய பாராயணம். பாராயணம் என்னது? கதி, இறுதி கதி. பாராயணம் என்னது? பாராயணம். பாராயணத்தை தான் பாராயணம் சொல்கிறாங்க. பாராயணத்துக்கு என்னது? இறுதி கதி என்னது? அவனுடைய போக்கிடம் ஓங்காரமும். 8 மணி நேரம் ஓங்காரம் ஜபிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ இவர் இருக்கார் ரமணர், அங்கேயே அவருக்கு இதாகிடுச்சு, என்லைட்மெண்ட் ஆகிடுச்சு மதுரையிலேயே. அவர் கிளேம்ஸ் வந்துச்சு, அவர் உடம்பை விட்டு வெளியில் வந்து துரிய நிலையில் துரியாதீதத்தில் தான் அப்படி பார்க்க முடியும். உடம்பை விட்டு வெளியில் வந்தால் துரியாதீதம், சகசிராரம் போனால் தலை உச்சிக்கு போனால் துரியம். புரியுதா? இந்த நிலையிலேயே அவர் வந்து ஒரு சன்னியாசிக்கான எந்த நெறிமுறைகளையும் யார்கிட்டையும் கேட்டுக்காம அப்படியே செயல்படுத்துகிறாரு. நேராக மேலே மலை மேலே சாமிலாம் கீழே சாமி மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு குளத்தில் குளிச்சுட்டு கையில் இந்த மிச்ச காசை தூக்கி எறிஞ்சிட்டு சன்னதிக்குள்ளே போய் நேராக அண்ணாமலையாரை ஒரு சுற்றி ஒரு கட்டி அணைச்சிட்டு கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் போய் உட்கார போகிறேன்னு போய் உட்காந்துட்டார். இங்கே எங்கே உட்காந்தாரா? அப்புறம் விருப்பாட்சி குகைன்னு கேள்விப்பட்டீங்கள்ல, 22 வருஷம் உட்காந்துருந்துருக்கார் உள்ள. எதுக்கு? நிஷ்டைக்கு. எனக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எது கேட்டாலும் எனக்கு தெரியும்னு சொல்லுவான் எல்லாம். அதெல்லாம் ஒரு 5ஆம் தரம் 4ஆம் தரம் கூட குவாலிட்டியில் 5th குவாலிட்டி. அப்படியே நெருங்கி நிஷ்டை. ஞான நிச்சயானால் தான் யோக நிச்சயாகும். நல்லா புரிஞ்சுங்க. ஞானத்தின் ஆதாரத்தில் தான் யோகம் நிற்குது, யோகத்தின் ஆதாரத்தில் தான் பிரம்மம் நிற்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதா? ஞானம் இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் பிரம்மம் இல்லை. அந்த நிச்சயத்தோடணுங்கிறதுக்காகத்தான் நான் ஆக போகிறேன், நான் கோயிலுக்கு வரேன், நான் வந்து இதை முடிச்சுட்டு வரேன், வேதா கிளாஸுக்கு வரேன், பூஜைக்கு வரேன், ட்ரிப்புக்கு வரேன், அப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான், வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் முடிவுக்கே வர முடியாது, வர விடாது. என்ன காரணம்? 6000. அதனால தான் எண்ணங்களை நிறுத்துறது தான் முதல் யோகத்தினுடைய முதல். சித்த விருத்தி நிரோதக யோகத்துக்கு எப்படியா போகிறது? அபியாச வைராக்கியா தன் நிரோதக. யோகத்துக்கு போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு, சின்ன விஷயங்களை விடு. குருவை பிடிச்சிட்டா போதுங்க. குருவை பிடிச்சிட்டேன், அவரோட பயணம் செய்கிறேன், ஆனால் அவர் சொல்கிறத ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கு நேரமே இல்லை, சரி ஏதோ அதம அதிகாரின்னு இருக்க வேண்டியதுதான். இருக்கும், என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கலாம், திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரலாம். அதை பயணித்தா தானே. சத்சங்கம் இல்லை, அது முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். சத்சங்கம் ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி, நீ நடக்க வேண்டாம், அதுவே கொண்டு போய் விட்டுடும். பட் அதுலேயாவது இருக்கணும்ல, இந்த பயணத்துலையாவது மெதுவாக கூட ஓடியா, கடைசியாக கூட ஓடியா. ஆனால் ஒடியாடுறல்ல, நடக்கிறல்ல, கம்ப்ளீட் பண்ணணும்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணணுங்கிற புத்தியில் தானே உள்ளே வந்திருக்கேன். அதுக்கு எத்தனை வருஷம், அதை நீயே டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். 12 வருஷம் மினிமம் சொல்லுது. 12 வருஷம் போதும். என்னுடைய அனுபவத்தையே சொல்கிறேன். செய்யணும்ல. செய்கிறேன், நான் பண்ணுறேன், நான் இன்னும் ஆடியோவே கேட்க முடியல. ஆடியோவே கேட்க முடியாதுனால ஆடியோ கேட்க வைக்கிறதுக்கு 1 வருஷம் பேசணும். அடியன் ஆடியோவை கேளுன்னு சொல்லி அவனை கேட்க வைக்கிறதுக்கு 1 வருஷம் பேசணும். நான் எங்கே இருக்காங்க தெரியுதா? இப்போது தபஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவனுக்கும் பழக்கமே இல்லை, சொல்லியும் கொடுக்கல. ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், பகவத்கீதை எத்தனை கோடி வருஷமாக இருக்கீங்க? பிரம்மசூத்திரமா? அப்படியா? அப்படின்னு இது வரைக்கும் கேள்விப்படாத பேர். உபநிஷத்து? அப்படியா? இப்போ என்ன தான் வாழ்க்கை நடத்துனேன்னு பகவத்கீதை தெரியுமா உனக்கு? சரி, பகவத்கீதை சின்ன வயதில் கதை சொல்கிறாங்க, நம்ம கதையாக பார்க்க மாட்டோம். பகவத்கீதையை நீங்கள் அடியன் பேசுகிறது கதை மாதிரி இருக்காது. அது ஃபுல்லாக என்னது? வேதாந்தமோ தத்துவமோ தத்துவமசிங்கிறது தான் உறுதிப்படுத்துறதுக்கு தான் அதை பேச போகிறோம். அதாவது தெரியுமா? நான் அதுவும் தெரியாது. என்ன தான் பண்ண நீ? அவனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் 7-8 கோடிக்கணக்கான நடிகர்கள் நடிகைகள். ஏதாவது ஒரு படமாவது நீ வந்து சமாதிக்கு போகணும், தியானம் பண்ணணும்,
ஒரு ஹீரோவாவது சொல்லி காமிக்கிறாங்களா? அப்படி பண்ணி காமிச்சாங்கன்னா ஃப்ளாப் ஆகிடும் படம். அவங்க என்ன பண்ணுவோம்? கோடிக்கணக்கில் பணத்தை, அது வியாபாரம் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பணத்தை தான் பார்ப்பாங்க, அது வியாபாரம். நீ ஆனால் அதை நம்புகிற. எதை நம்புகிற? கல்பிதம் திருஷ்யங்கிறத நம்புகிற. ஒரு ஸ்க்ரீனில் 2 மணி நேரம் ஓடுறத அப்படியே உண்மையாக நம்புகிற, பூரணமாக நம்புகிற, அப்படியே உள் வாங்கிடுற. மெய்ப்பொருள் இங்கே சொன்னேன், நான் உக்காடுறேன், நான் போகிறேன், நான் வரேன், நான் நிச்சயமாக நான் வந்து ஆடியோலாம் கேட்குறேன், நிச்சயமாக நான் வந்து தியானம் பண்ணுவேன், நிச்சயமாக நான் எனக்கு நேரம் இல்லை, முக்கியமாக நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது, டெலிவரி மாதிரி இருக்குது. டெலிவரி முடித்தோடனே எல்கேஜி வாங்கின பிற்பாடு 5th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே ப்ரைமரி செக்ஷன் ஸ்கூலை மாற்றிட்டு வந்துடுறேன். என்ன அப்புறம் ஹைஸ்கூலு மாற்றுறோம், ஹையர் செகண்டரி அங்கே, காலேஜ் இங்கே, அப்புறமா அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக போயின்னு இருக்கேன். இப்படியே போகிறான். அதுக்காக வந்தாயவன் இதில் வேற மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறான். உன் வாழ்க்கை உனக்கு குறிக்கோள் இருக்கா? உனக்கு வாழ்க்கை குறிக்கோள் இருக்கா? முதல்ல சொல்லு பார்க்கலாம். வாழ்க்கையே குறிக்கோளாக மாற்றலாம். ஞான யோகம் இருக்கே, என்னைக்கோ ஒரு நாள் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லலை, நீ பயணிக்கும் போதே மகிழ்ச்சியாக இருப்ப, முடிவும் சுபமாக முடியுது. புரியுதா? இதுவே ஒரு யோகம், இந்த பயணமே பெரிய யோகம். அதனால் இந்த கர்மத்தெல்லாம் விட்டு, எல்லா கர்மத்தையும் விட்டு அவன் சிரவணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது விதிவத்து. விவிதிஷா சன்னியாசி, இந்த ஞானம் வந்திருக்கும் அவனுக்கு, இருக்கும் பல முன்னோர்களுடைய, அதாவது முன்னோர்களில் முற்பிறவிகளுடைய இதில் தொடர்பில் எங்கே விட்டானோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறான். அதனால் அவனுக்கு ஞானம் இருக்கும். அதுக்கான ஒரு சூழலில் இருக்கணும் இல்லையா? இது எல்லா இடத்துலையும் தெரிய முடியாது. அப்போ அந்த சூழலுக்காக என்ன பண்ணுறான்? சன்னியாசம் எடுத்துகிட்டு ஆசிரமத்துக்கு போய் உக்காடுறான். அது விவிதிஷா, நிஷ்டைக்காக. ஆல்ரெடி போன ஜென்மாவில் சிரவணம் பண்ணியிருப்பான், மனனமும் பண்ணியிருப்பான். இப்போ நிதித்தியாசனம் பண்ணுறதுக்காக மட்டுமே எடுக்கக்கூடியது அது. அவனுக்கு தெரியும், ஃபுல்லாகவே தெரியும். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு லைட்டாக சொன்னாலே ஃபுல்லாக டக்கு டக்குன்னு பிடிச்சிக்குவான். ஏன்னா எல்லாமே உள்ளே இருக்குது. நிஷ்டை இல்லை, அனுபூதி இல்லை இன்னும். அந்த அனுபூதிக்காக உக்காடுறது தான் விவிதிஷா சன்னியாசி. சே சத்தபத கத்வா. இப்போ அவன் இந்த ஞானத்தை பூரணமாக பெற்று முறைப்படி எல்லாம் இருக்கும் அவனுக்குள்ளே. ஏன்னா ரெலிவெண்ட் பண்ணுவான், இதே மாதிரி சிரவணம் பண்ணுவான், மனனம் பண்ணுவான், நிதித்தியாசனம் பண்ணுவான். மற்றவங்க மாதிரி வருஷக்கணக்கு அவனுக்கு அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே ஓரளவு தெரியும். நிஷ்டைக்கு தான் அதிகமான தியானம் கொடுப்போம், கவனம் செலுத்துவான். ஒரு 100 அடி அந்த ஆசிரமத்தை விட்டு அவன் போவான். இது இது சிஸ்டம். அது சன்னியாச அந்த விவிதிஷா கொடுக்கும்போது ஆச்சாரியாதிபி விப்ரை திஷ்ட ஏ முமுட்சு, ஏ பிராமணனே நில்லு நில்லு, போகாத ஆசிரமத்தை விட்டு. மகாபாகு, நீ ரொம்ப மகா பாக்கியசாலி, இது கேட்டு வந்திருக்க, சன்னியாசம் கேட்டு வந்திருக்க, மனனம் பண்ண போகிறேங்கிற, நிதித்தியாசனம் பண்ண போகிறேங்கிற, இங்கேயே இருக்கிறேங்கிற, ஆசிரமத்தில் இரு, நாங்கள் உன்னை வழி நடத்துகிறோன்னு சொல்லி குருமார்கள்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம கல்யாணத்துல எல்லாம் மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டு காசிக்கு போவார் கொடை எடுத்துக்கிட்டு. உடனே மச்சான் வந்து ஒரு செப்பல் கொடை, அது போய் என்ன மாப்பிள்ளை நீங்கள் வாங்க நான் என் பொண்ணை தரேன்னு மாமனார் வந்து கூப்பிடுவார். அவர் காசிக்கு போகிறேன் பாரு. இன்றைக்கும் அந்த ட்ராமா நடந்துக்கு தானே இருக்கு. ஒருத்தன் கூட போகிறதில்ல காசி. அப்போ போகிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எல்லாம் குறிக்கோளே இல்லையா ஒருத்தவனுக்கு குறிக்கோள்னால் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், இதுதான் குறிக்கோள். இது குறிக்கோள் என்னது? செகண்டரி குறிக்கோள். அதுவும் ஆகிறது இல்லை, அது வேறு விஷயம். இப்போ என்ன தான் அவன் பண்ணுறானே தெரில. ஆனால் அவன் பேசுகிற பேச்சு இருக்கு. அப்பா, குறிக்கோள்னா என்ன? குறிக்கோள்னா ஒரே ஒன்று தான் குறிக்கோள். பாக்கியெல்லாம் அதோடைய பயணத்தில் நீங்கள் தொழில் செய்கிறதும்
திருமணம் பண்ணிக்கிறதும் குழந்தை பெற்றெடுக்கிறதும் கிரகஸ்தமும் எல்லாம் அது போகிற வழியில் ஒரு சத்திரத்தில் அங்கங்கே தங்குற மாதிரி தாங்க. அது ஒரு நதி போகிற வழியில் ஏரி குளம்லாம் நிரப்புதில்ல, அந்த மாதிரி அதோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் நோக்கி போகிறப்ப இடையில அங்கங்கே 12 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு செலவு பண்ணிகிட்ருக்கோம். அது இதெல்லாம் யாரும் சொல்லாததுனால சொல்லி கொடுக்காதனால அப்பா ரொம்ப வசதியாக போச்சு. எல்லாமே கிரகஸ்தந்தான். பேரன் பேத்தி எடுக்கணும், கொள்ளு பேரனும் பார்க்கணும். இந்த பரம்பரையில் 400 பேர் பிறந்துடும். பகுபுத்திர லாபமா, நிறையா குழந்தை பெற்றால் லாபமா. இந்த மந்திரத்தையெல்லாம் முதல்ல மாற்றணும். பகுபுத்திர லாபமாக சமாளிக்க முடியுமா? ஒன்றையே சமாளிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், என்னுடைய சொந்த கருத்து இல்லை. ஒன்றையே சமாளிக்க முடியல, நான் சமாளிக்க முடியல. எதுக்கு ஒன்று காத்தின? என்ன நோக்கம், என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். டெவலப் பண்ணி சமுதாயத்தில் விடுறது. அசத்தியம் நிறைய இருக்குது அதில். அதனால் அப்போ அவருக்கு சொல்லி அவருக்கு தண்டம், வஸ்திரம், கமண்டலும், கிரகான் இதெல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு பிரணவ மகா வாக்கியம், ஓங்காரம், மகா வாக்கியம், கிரகணார்த்தம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு குரு நிக்கட்டம் ஆகச்ச வந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆச்சாரிய தண்டம், கட்டிசூத்திரம், கௌபீனம், ஷாட்டினா வஸ்திரம் போர்வை மாதிரி, கமண்டலு, அப்புறம் பாதாதி மஸ்தக பிரமாணம், விரணம், சமம், சௌமியம், ஒரு வஸ்திரம், ஏக வஸ்திரம். அது தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஹைட், அவர் ஹைட்டுக்கு உள்ள ஒரு ஸ்டிக்கு. அந்த ஸ்டிக்கு எப்படின்னா வைணவம், வேணுனால என்னது மூங்கில், பாம்புன்னு சொல்லுவோம்ல, மூங்கில், அது பேர் வேணுன்னு சொல்லுவாங்க. வேணு அதுலேருந்து வந்த வார்த்தை தான் வைணவம். அது வேறு, விஷ்ணு அது வேறு. இது வைணவம் மூங்கில் பொறுத்து இருக்குது. விஷ்ணுங்கிறது பரவி இருக்கிறது, எங்கும் பரவி இருக்கிறது. ஆத்மா எங்கேயும் பரவி இருக்கு. சித்சக்தி மகாவிஷ்ணு. வைணவம். தண்டமேக்கம், அந்த தண்டம் பொக்கையாக இருக்கக்கூடாது, வளைஞ்சிருக்கக்கூடாது, கீரை இருக்கக்கூடாது, உடஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கணும், சமமாக இருக்கணும், சௌமியமாக இருக்கணும். இந்த வஸ்திரம் மாதிரி அதுவும். இதெல்லாம் வாங்க. ஆச்சமனம் பூர்வகம், இதெல்லாம் பெறுவதற்கு முன்னாடி ஆச்சமனம் பண்ணணும். இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். ஏன்னா மந்திரம் ஷகாமா கௌபா யௌஜ அப்படிங்கிற மந்திரத்தை ஆரம்பித்து, அதுக்கெல்லாம் அர்த்தம் தேவையில்லை, விடுங்க. கோபா ஜெயஜ் ஷகாயோ அசீந்திரிய அபிரஜோ அசி வாத்ரக்னக ஷர்மமே பவ யத் பாபம் தன்னிவாரம் யதி. இந்த மந்திரத்தை சொல்லி தண்டம் தண்டத்தை வாங்கிறது. தண்டத்தை வாங்கும்போது ஒரு மந்திரம். அப்புறம் இன்னொரு மந்திரம் ஜெகஜீவனம் ஜீவன் ஆதாரபூத்தம் மாதே மா மந்திர சஸ்வ சர்வதா சர்வ சௌமியத்தின்னு சொல்லி ஓங்காரத்துக்கிற தண்டம், அப்புறம் ஓங்காரம், கமண்டலம், பரிகிரகிய, எப்படி கௌபிநாதரம் கட்டி சூத்திரமோ இது. இது எத்தனாவது மந்திரம்? 3வது மந்திரம். குஹ்ய கௌபீனம்னு ஒரு மந்திரம். அது சொல்லி கௌபீனத்துக்கு அப்புறம் குஹ்ய ஆச்சாதனம் கௌபீனமிதி அப்படின்னு சொல்லி கௌபீனத்தை வாங்குறது. சீத வாத்தோஷ்ண திராணகரம் தைஹிக ரக்ஷணமோ, அதாவது சீத்தம் உஷ்ணம் அதில் இருந்தெல்லாம் பாதுகாக்கிறது ஒரு வஸ்திரம் வாங்கி, கட்டி சூத்திரம்
கௌபீன வஸ்திரம் ஆச்சமனம் பூர்வகம். அப்புறம் யோக பட்டம். ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்க அந்த பசங்க, சின்ன வயசில் சொல்லுவாங்கள்ல பசங்க, இங்கே பட்டப்பேர் வைக்கிறாங்க, பட்டப்பேர் வைக்கிறாங்க. அது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. யோக பட்டம்னு இந்த சன்னியாசம் எடுக்கிறவங்களுக்கு யோக பட்டம். இவங்க வந்து இந்த ஆனந்தா சரஸ்வதி அப்படிங்கிற பேர் வைப்பாங்கள்ல, அது பேர் யோக பட்டம். அந்த பட்டத்தை பெறுவணும். ஒன்றுக்கும் மந்திரம். பூத்வா கிருத்தார்த்த அகமிதி, நான் பாக்கியம் பெற்றேன். மத்வா ஸ்வ ஆசிரம ஆச்சாரபரோ, இனிமேல் ஆச்சாரபரோ, தன்னுடைய ஆசிரமம் எந்த ஆசிரமத்தில் இருக்கானோ அதில் ஆச்சாரபரமாக இருந்து உபனிஷத்தை எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிடுவார். அத்த ஹைனம் பிதாமக, 5வது சாப்டர். கேள்வி கேட்குறாரு நாரதர். அத்த ஹைனம் பிதாமக நாரதர், பிரம்மாவே நாரதர் கேட்குற பப்ரச்ச பகவன் சர்வ கர்ம நிவர்த்தக, அங்கே வந்து எல்லா கர்மத்தையும் விட்டுடணும்னு சொன்னீங்களே, சந்நியாச இது விடுறது தான் சந்நியாசம்னு சொன்னீங்களே, ஏவ நீங்கள் தான் சொன்னீங்க உத்தக. ஆனால் புனக ஸ்வ ஆசிரமம் ஆச்சரப்பரோ, இப்போ ஆசிரமத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கானோ அவன் அந்த ஆசிரமத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிறீங்களே, எந்த ஆசிரமம்னா இப்போ சன்னியாசம் எடுத்து சன்னியாச ஆசிரமத்தில் கர்மாலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நாரதர் கேட்குறார். யார்கிட்ட? பிரம்மாட்ட. ஸ்வ ஆசிரம ஆச்சரோ பரோ பவேத் இது, இப்போ என்னன்னா இந்த ஆசிரமத்தில் வேலையை செய்யணும் கர்மத்தை செய்யணும்னு சொல்கிறீங்களே, உச்சத்தே சொல்கிறீங்களே, தத்தக பிதாமகம், பிறகு குருவானவர் வாச்ச சொன்னார். என்ன சொன்னார்? சரீரஸ்ய தேகினோ, இந்த உடம்பில் தேகினோ ஆத்மாவானது ஜாகிரத சொப்ன சுசுப்தி துரியாவஸ்தான நிலைகள் இருக்கா இல்லையா? ஒரு நாளாவது நம்ம துரியத்துக்கு போகணுன்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? ஸ்தூலத்தை வாழ்கிறோம், சொப்னத்தில் வாழ்கிறோம், சுசுப்திலையும் வாழ்கிறோம். சுசுப்தியில் தூங்குகிறோம், சொப்னத்தில் கனவு காண்றோம், கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காண்றோம், ஜாகிரத்தில் இங்கே அலையிறோமா? இந்த 3 அவஸ்தாவில் இருக்கிற வரைக்கும் உடம்பு பசி தாகம் நோய். அதே மாதிரி சூக்ஷ்ம உடம்பில் மனநோய், காமக்ரோதாதிகள் விகாரம், சுகதுக்கம். அப்புறம் காரண உடம்புல பதட்டம் பயம் குழப்பம், என்னன்னே தெரியாத பயப்படுவோம். ஏதோ ஒன்று நடக்க போகுது, கண்ணு துடிக்குது, கால் நடிக்குது, வாய் படபடக்குது, என்னன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கம் ஆடுது பாடுது இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் என்ன, அது காரண உடம்பை பற்றி தெரியாததுனால அது மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் கடந்து துரியாவஸ்தாகா, துரியனாக மாறணும் இல்லையா? 4வது நிலை. அந்த நிலை ஒன்று இருக்குன்னா அது தெரியுமா? தெரியும். எப்படி போகிறது? எப்படி போக முடியும்? ஞானம் தியானம் யோகங்கிறது 2த்தையும் கனெக்ட் பண்ணுறது, புரியுதா? தியானங்கிறது பயணிக்கிறது, ஞானங்கிறது உங்களை ட்ரைவ் பண்ணுறது. இந்த ஊருக்கு போகிறங்கிற வாகனத்தில் போகிறது தியானம், இந்த வாகனத்தை வழி நடத்துறது ஞானம், சேர்ந்தா யோகம். சந்தி துரியாவஸ்தா சந்தி தத்தீனாக கர்மஞானம், கர்ம ஞான வைராகிய பிரவர்த்தகாக, இவங்க தான் என்னது கர்மயோகம் ஞான யோகம் இது எல்லாத்தையும் பிரவர்த்தம் பண்ண போகிறாங்க, வளர்க்க போகிறாங்க, பெரிய ஃபவுண்டராக இருக்க போகிறாங்க எதிர்காலத்தில். யார்? இந்த இப்போ சன்னியாசம் எடுத்தவங்க. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க புருஷா அப்படி தெரிந்து வாழ்கிறான். ஒரு சாமானியன் இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதில் எல்லாம் கடந்து இதுக்கு வரணும். வராத வரைக்கும் அடிமை, வந்துட்டா முக்தன். புருஷா ஜந்தவ தது அனுகூல ஆச்சாராக. இப்போ அவன் எங்கே இருக்கான்? கர்மத்தில் இருக்கானா? பக்தியிலேருந்து கர்ம யோகமாக பண்ணணும். கர்மத்தை கர்மமாக பண்ணாமல் யோகமாக பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். நான் செய்கிறேன்னு சொல்லாமல் என்னை வைத்து செய்கிறான், நான் செய்கிறேன் அவன் செய்கிறான், அவனுக்காக செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக போய்டும் எல்லா வேலையும். பிரவர்த்தகாக புருஷா ஜந்தவ
அதனால் எந்த நிலையில் அவன் இருக்கான், அவனுடைய அறிவு நிலை, எந்த அறிவு நிலை, சிரவணத்தில் இருக்கானா, மனனத்தில் இருக்கானா, நிதித்தியாசனத்தில், இதுதான் நிலை, அறிவு நிலை. சிரவணத்தில் இருக்கானா, மனனத்தில் இருக்கானா, நிதித்தியாசனத்தில். நிதித்தியாசனத்தில் இருந்தால் அனுபூதி ஆகும், மனனத்தில் இருந்தால் அனுபவம் ஆகும். சிரவணம் இருந்தால் அந்த அனுபவத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான் சிரவணம். அதனால் எந்த ஆச்சாரம், இந்த 3 காரியம்தான் இப்போ அவனுக்கு கர்மம். சந்திஹி ததேவ சேத் பகவத் சந்நியாசக. இப்போ இந்த சந்நியாசத்தினுடைய வகைகளை கொஞ்சம் சொல்கிறீங்களா? கதி பேத, கதி பேதனா எத்தனை பேதம் இருக்குது? சந்நியாசக கதி பேத எத்தனை? ஹே பகவத், சந்நியாசாக கதி பேத எத்தனை பேதம் இருக்குது, எத்தனை வகை இருக்குது? அப்புறம் தது அனுஷ்டான பேத, அதில் என்னென்ன காரியங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். பேதாக கீதிருஷ தத்துவத்தோ அஸ்மாக்கம் வஸ்தும், எத்தனை வழிகள் இருக்குது, திசைகள் இருக்குது அந்த தத்துவத்தை அடையிறதுக்கு. அதை எங்களுக்கு வக்தும் அஸ்மாக்கம் வக்தும் அருகசி இதி அப்படின்னு கேட்குறார். தத்தேத்திய அங்கீகரித்திய து பிதாமகேன்னு அவர் கேட்ட கேள்விக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர் பிதாமக பேசுகிறார். சந்நியாச பேத ஆச்சார பேதக, சந்நியாச பேதத்தை அவங்களுடைய நடவடிக்கையை வச்சு பிரிக்கலாம். கதமிது சேத், அது எப்படி என்பதை கூறுங்கள். தத்துவ த்வேக் ஏக ஏவ சந்நியாசக, தத்துவப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்நியாசம் தான். என்னது? பரா வைராக்கியம். பரா வைராக்கியம் சந்நியாசம் ரெண்டும் ஒன்று. வைராக்கியம் சந்நியாசம் ரெண்டும் ஒன்று. பரா வைராக்கியம் தான் என்னது? இறுதி. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வைராக்கியம் வரணும் இல்லையா, துறவு. அப்படி பார்த்தா சந்நியாசங்கிறது ஒன்று தான். ஏக ஏவ சந்நியாச அஞ்ஞானேன்னு ஆசக்தி வசாத்து கர்மலோபத்து ரச்ச, அவனுடைய அறிவு நிலை, அவனுடைய இயலாமை. இயலாமை என்னென்னா, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், தியானம் பண்ண மாட்டான். வேதா கேட்கணும்னு நினைக்கிறான், வேதா கேட்க முடியல. பூஜைக்கு வரணும்னு நினைக்கிறான், பூஜைக்கு வர முடியல. கர்மலோபத்தை எப்போ பார்த்தாலும் கர்மா மேலே விருப்பம், கர்மா மேலே கமிட்மெண்ட். முதல்ல விரும்பி போவார், அப்புறம் செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துடுது. இப்படி திருவித இந்த அஞ்ஞானம், இயலாமை, இந்த கர்மத்தை செய்யணுங்கிற ஆசை, இதனால் 3 விதமான சூழ்நிலையில் 4 விதமான சன்னியாசிகள் உருவாகிறார்கள். முதல்ல வைராக்கிய சந்நியாசோ. வைராக்கிய சந்நியாசம்னா அதான் முற்பிறவியினுடைய தொடர்ச்சியில் முதல்ல எடுக்கிறது, தானாக நடக்கிறது. யார் தடுத்து நிற்க மாட்டான், வீட்டை விட்டு கிளம்பிடுவான் இமயமலைக்கு, இல்லை எங்கேயாவது குருவை தேடி போயிடுவான். அவனுக்கு இயல்பாகவே வைராக்கியம் வந்துடும். ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுப்பான், அதை பிடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே செஞ்சுருக்கான். அவங்கெல்லாம் யோக பிரஷ்டமாக இருப்பாங்க. யோக பிரஷ்டம்னா என்னது? இந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கும்போது மரணம் நடந்திருக்கும், அப்போ விட்டதுலேருந்து பிடிக்கிறதான் வைராக்கிய வைராக்கியங்கிறது வருமா? வந்திருக்கு அவங்களுக்கெல்லாம். வைராக்கியம் வந்தால் தான் என்னது, நீங்கள் மேலே ஏற முடியும். சின்னதாக விட்டால் தான் பெருசாக பிடிக்க முடியும். பெருசாக பிடிக்கணும்னா சின்னதாக விடணும். இப்போ சின்னது எது பெருசு எதுனே தெரியல, குழப்பமே இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம். வைராக்கிய சந்நியாசம் வெறும் வார்த்தையிலேயே சந்நியாசத்தை போயிடுவான். இமயமலைக்கு இங்கே போயிடுவான், ரிஷிகேஷம் இங்கே போயிடுவான். அவன் வைராக்கிய சந்நியாசம். ஞான சந்நியாசம், ஞானத்தை, இந்த பிரம்ம ஞானத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை தெரிஞ்சுக்கணும், ஃபுல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லா விவரங்களும் இப்போ நீங்களாம் தெரிஞ்சுக்கிறீங்களா, நீங்களாம் ஞான சந்நியாசி தான்.
ஞானம் நல்லா பூர்த்தி ஆகுதுன்னு வச்சிங்களேன், இதுதான் சரி, நம்ம உக்காந்துடணும், 12 ஆண்டுகள் அசையக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு எடுக்கிறீங்களே, அது ஞான வைராக்கிய சந்நியாசம். புரியுதா? முதல்ல ஏற்கனவே படித்தவன் அப்படியே கிளம்பிட்டான் வைராக்கிய சந்நியாசி. இப்போ போய் உட்காந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அதான் விதுவத்து சந்நியாசம் தான். அவன் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறான். ஞானம் தெரிஞ்சு ஞானம் பூர்த்தி ஆகும்போதே உக்காரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறான். உக்காரணும்னு முடிவெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதான் ஒன்றில் நிற்கணும்னு சொல்கிறது. இப்போ நம்ம அனுபவம் என்ன? எல்லாருடைய வாழ்க்கையும் 6000 எண்ணங்கள். இந்த 6000த்தை ஒன்றில் நிறுத்த முடியுமா? எப்படி நிறுத்த முடியும்? உக்காந்தா தான் நிறுத்த முடியும். உக்காரத்துக்கு தான் அறிவை கொடுக்குறாங்க குரு. உன்னை போட்டு அமுக்க முடியுமா? பிடிச்சி தோள்பட்டையை பிடிச்சி சேரை போட்டு இந்த ஆசனத்தை போட்டு உக்காரு அப்படின்னு உக்கார மாட்டேன் நிற்பேன் அப்படின்னா தலையில் ஒரு கதானால எல்லா குருவிட்டையும் ஒரு கதா தான் இருக்கும், பெருமாள் மாதிரி. ஞானத்தை பெற்றதுக்கப்புறம் அவனுக்கு வைராக்கியம் வரும். அதான் ஞான வைராக்கிய சந்நியாசம். புரியுதா? ஞான சந்நியாசம், ஞான வைராக்கிய சந்நியாசம், கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசங்கிறது என்னது? 4வது சந்நியாசம். கர்ம சந்நியாசங்கிறது என்னது? இந்த வருஷலாக கிரமமாக போகிறது. கிரமமாக பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் போகிறது. அதுதான் கர்ம சந்நியாசம். இது வேதம் படி சொல்கிறது. இது இப்போல்லாம் அர்த்தம்லாம் மாற்றி வச்சுருக்காங்க, கண்ணாபின்னான்னு வச்சுருக்காங்க. வெளியில் என்னென்னமோ பேசுகிறான், எப்படி எப்படியோ பேசுகிறான். ஆதாரம் இல்லை. நம்மள்ட்ட ஆதாரம் பிரமாணம் இருக்குது, வேதம் இருக்குது, மந்திரம் இருக்குது. இப்படி 4ஆக பிரிக்கலாம். தத் ஏதி துஷ்ட மதன அபாவாத் சேதி விஷய வைத்துருஷ்ண யமேத்திய தத் ஏதி அதை பற்றி துஷ்ட மதனா தீய மனோ விகாரங்கள்லாம் குறைய அபாவாத் குறைவதனால விஷய போகங்களில் இருக்கக்கூடிய வைத்திருஷ்ணா தாகம், போக இச்சா குறையிறதுனால இந்த சந்நியாசத்தை பிராக்கு புண்ணிய பூர்வ புண்ணியத்தினால வசாத்து சந்நியாசக ச வைராக்கிய சந்நியாசி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். பூர்வ புண்ணியம் முன்னாடியே பண்ணியிருக்கான். விவரம் கொடுக்குது, டீட்டெயில் கொடுக்குது. முன்னாடி டைட்டில் மட்டும் சொன்னிச்சுன்னா அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ மந்திரம் விவரம் கொடுக்குது. வைராக்கிய சன்னியாசி இவன் தான். பிராக் புண்ணிய கர்மா வசாத்தே சன்னியாசம் எடுக்கிறான். ஏற்கனவே விட்டது யோக பிரஷ்டம், அவன் தொடர்றான். அப்புறம் சாஸ்திர ஞானம், பாப புண்ணியம், லோக அனுபவம் இதெல்லாம் கேட்குறான். லோக அனுபவம் ஏற்படுது. சிரவணாத் பிரபஞ்ச ஆபரேத், இந்த சம்சாரம் பற்றிய முழுமையானது. அப்புறம் குரோதம், கோபம், ஈஸ்வரியா, பொறாமை, அசூயம், தீய எண்ணங்கள், அகங்காரம், அபிமானம், ப்ரௌடு, ஆத்மகம், தான், நான், சர்வசம்சாரம், இதெல்லாம் சர்வசம்சாரம், எல்லாம் சம்சாரம். நிவர்த்தியாக இது எல்லாத்தையும் விட்டு தாரயேஷனா ஒய்ஃபு, தனயேஷனா பணம், லோகேஷனா சொந்த ஊர், எல்லாத்தையும் விட்டு ஆத்மக தேக வாசனா, சாஸ்திர வாசனா, லோக வாசனா, வாசனா பதிவுகள்லாம் விட்டு என்னென்னா உடம்பை பற்றிய ஆசைகள் பதிவுகள், சாஸ்திரம் பற்றிய பதிவுகள், ஆசைகள் நிறையா படிக்கணுங்கிறது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னிச்சு, எந்த புத்தகம் படிக்க தேவையில்ல, 3 புத்தகம் படின்னுச்சு. லோக வாசனா, சொந்த ஊர் பற்று, இது எல்லாத்தையும் விட்டு தியக்துவா வமனா அன்னமிவ பிரகிருத்தியும் சர்வமிதம் ஹேயம். அதாவது சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டான், வேண்டான்னு விட்டுட்டான், வெளியில் வந்துடுச்சு, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப சகிக்க முடியாத உதாரணத்தை சொல்லுது அது. அதே போய் நாய் தான் அப்படி சாப்பிடும், வேண்டான்னு விட்டதை திரும்ப போய் சாப்பிடும். அது சொல்லுது உதாரணமாக. என்ன முக்கியமான வாக்கியம்னா, பிரகிருத்தியம் சர்வம் இதம் ஹேயம். இந்த இயற்கையில் நீ பார்க்குறதெல்லாம் ஹீனமானது.
ஈனம்னு சொல்கிறோம் நம்ம தமிழில். ஹீனத்தை தான் ஈனம்னு சொல்கிறோம். ஈனமானம்னு சொல்கிறோம்ல, ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை தான். பிரகிருதியம் இயற்கையாக நீங்கள் பார்க்குற பார்வையில் இருக்கிறது எல்லாமே சர்வமிதம் ஹேயம் ஹீனமானது மத்துவா என்று அறிந்து அறிவால் நீக்கிறது. உண்மைதானே? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான், இருக்காதுன்னு சொன்னால் ஒத்துக்க. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ நீ பார்க்குறதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது முதல்ல கல்பிதம் திருஷ்யம் தென்படுதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். நான் தான் பார்க்குறேன்னு, இந்த மரம் இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, அது எப்படியா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கலை. இருக்காது. என்ன வித்தியாசம்? 10 வருஷமோ 20 வருஷமோ 100 வருஷமோ கழிச்சு இருக்காது. இது அறிவை ஒத்துக்குமா ஒத்துக்காதா? இல்லைங்கிறத ஒத்துக்க மாட்றான், இருக்காதுன்னா ஒத்துக்கிறான். ரெண்டுமே உண்மைதான். இப்போ அவன் பார்க்குறதும் உண்மை தான், அது இல்லாமல் போயிருங்கிறதும் உண்மை தான். அதான் இருக்குது ஆனால் இல்லை. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது. அப்போ நம்ம தாத்தா பாட்டி எங்கே போனாங்க? எப்பயுமே இருக்கிறவங்கன்னா சத்தியம்னு சொன்னாங்க. இதோ தான் இருக்காங்களே, என்ன நாளைக்கு ஒன்று காணும், ஒன்று அவுட்டு, அடுத்த நாள் இன்னொன்று அவுட்டு. தானப்பா இயற்கை. இப்படி அறிவுக்கு போதில்ல, அப்படி அறிவுக்கு போதில்ல. பிரகிருத்தியம் சர்வம் இதம் ஹேயம் மத்வா. இந்த அறிவோட டெம்பரரியான விஷயங்கள் பின்னாடி போகாத. அது போகக்கூடாது. அது நான் கெடிமாக பிடிச்சி வச்சு அது உயிரை நான் காப்பாற்றணும். டாக்டர் எத்தனை கோடி செலவானாலும், அது வரைக்கும் தானமே பண்ணியிருக்க மாட்டார் லைஃப்பில். எத்தனை கோடி செலவானாலும் எங்கள் தாத்தாவை காப்பாற்றுங்க யாரோ உறவு முறையை சொல்லுவான். ஏன்? சரி, அவர் காப்பாற்றிட்டார். எவ்வளோ நாள் இருப்பார்? கொஞ்சம் இதெல்லாம் அறிவாக இல்லையா? காப்பாற்றிட்டார், எப்படியோ காப்பாற்றி சொன்னேன்னா எத்தனை நாளைக்கு? அதை அப்பயே தான தர்மம்லாம் பண்ணலாமா? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனவமா ஆனந்தமாக பண்ணலாமா பண்ண வேண்டாமா? இருக்கும்போது பண்ண மாட்டான், போகிறப்ப எல்லாம் பண்ணுறப்பான். எல்லாத்தையும் நான் கோயிலுக்கு பேரே எழுதிடுறேன். உனக்கு எழுதுனது தான்ப்பா. இந்த சரீரத்தை விட்டு வேறு சரீரம் எடுத்துக்கப்பான்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். சரி இரு, நான் வரேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேற, இருக்காதுன்னா ஒத்துக்கிற. ஏன்னா உனக்கே தெரியுது. அது எப்படி தெரியுது அப்போ மட்டும்? அதனால தான் கல்பித்தம் திருஷ்யன்னு சொல்கிறோம். இருக்காதுன்னு சொல்கிறது தான் அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் இது. கற்பனைப்பா, பொய் பின்னாடி போகாத. நீ பார்க்குறது எது பின்னாடி போனாலும் உன் வாழ்க்கை வேஸ்ட்டு தானே. நீ அப்படி தானே போயின்னு இருக்க. எதுக்காக நீ போயின்னு இருக்க தெரியுமில்ல? 15 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க? எய்த்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், சொந்தக்காரன் என்ன பண்ணுறான், இவங்களை எதனா பார்த்து வளர்றான். சினிமாவில் என்ன பண்ணுறான், இதே பார்த்து தானுங்க வளர்றான். இது தானே உபதேசிக்கிறாங்க அப்பா அம்மா. பார்த்தியா மாமா பையன், பார்த்தியா மாமா பொண்ணு, பார்த்தியா டாக்டர் படிக்கிறா, நீ என்ன படிக்கிற? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வரும், நம்ம வீட்டுக்கு ஒரு டாக்டர் வரணும். இது டாக்டர் ஆகலை. ரெண்டும் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? இந்த டாக்டர் விஷயம் இருக்க எப்பா, எத்தனை பேரை காலி பண்ணுது, எத்தனை பேர் நிம்மதி, எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் தெரியுமா? அங்கே இதை விற்று அதை விற்று கொண்டு போய் அங்கே கட்டிவிட்டு அவனுக்கு கட்டினவன் ஹார்ட் அட்டாக். இவரு டாக்டர் நிரந்தரமாயிடுறாங்க. அதனால் இந்த பிரகிருத்தியம் சர்வம் இதம் ஹேயம். இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் டெம்பரவரி. நீ அது பின்னாடி போ, நீ போதான் போகிற, போய் தொலை. ஆனால் இதை பண்ணிவிட்டு போடான்னா இதை பண்ண மாட்டேன். அப்போ நீ வாழ்நாள் ஃபுல்லாக அழுவே கூடாது. அழுத கதாவினாலே உனக்கு 4 தலையில் போடுவேன், நடுமண்டையில் நச்சுன்னு. தெரியுதா? இவர் முக்திக்கே முயற்சியே பண்ண மாட்டார். எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கணும் பாரு. அப்புறமா அழுவார். நான் சூசைட் பண்ணிக்கிறேன் பாரு, ஊரை விட்டு ஓடுறேன் பாரு. ஓடியும் போயிடுவார். உனக்கு பணம்லாம் செலவானோடனே கிளம்பி வருவார். பல கேட்டகரி இருக்குது, பல பைத்தியம். ஏன்னா யார் பைத்தியம் கேட்காது. இதெல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு
சர்வம் இதம் ஹேயம் மத்வா, அதை அறிந்து, முக்கியமான பாயிண்ட், அறிந்து சாதூன் சாதன சதுஷ்டயம், இந்த விதிமுறைகள், ஆமாம், சாதன சதுஷ்டயம் சம்பன்னம், இந்த உடல் சுத்தம், மனச்சுத்தம், சமதமாதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, தீர்க்ககாலின் நிரந்தரிய அந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிச்சு சம்பன்னம் எக சந்நியஸ்ய அதி, இவன் விடுறான், அறிவாக விடுறான், அறிவால் விடுறான் எல்லாத்தையும், அதனால ஞான சந்நியாசி. அவனுக்கு சந்நியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் டெம்பரவரி, இது பின்னாடி போக வேண்டாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருது. அறிஞ்சதுனால வைராக்கியம். ஒருத்தன் பூர்வ புண்ணியத்தினால வந்துச்சு, அப்படியே கிளம்பிட்டான் வைராக்கிய சன்னியாசி. இவனுக்கு அறிஞ்சதுனால வந்தது ஞான வைராக்கிய சன்னியாசி. இது 2 பார்த்துருக்கோம். 138 எதில் ஆரம்பித்தோம்? 135 ஆரம்பித்தோம். 134 135 3 பாட்டு இருந்திருக்கு. இந்த நிர்விகல்ப சமாதியை பற்றி நிறைய பேசுவேன், பராவைரகத்தை பற்றியும் பேசுவேன். பட் இது இன்ட்ரோ இருக்கிறதுனால ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு நம்ம போயிருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு.